Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 7 Complex Analysis Limits and Continuity தான் பார்க்க போறோம். A function w equal to f of z is said to have the limit as z tends to z naught. அதாவது z tends to z naught இருக்கும்போது w equal to f of z அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. If given epsilon greater than 0, epsilonங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க very small quantity, there exists delta greater than 0. Delta is also very small quantity compared to epsilon. Delta is less than epsilon such that modulus of z minus z naught, அதாவது z-க்கும் z naught-க்கும் உள்ள distance வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க less than delta-வா இருந்துச்சு அப்படின்னா implies modulus of f of z minus l which is less than epsilon-ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் z tends to z naught f of z equal to l. தியரம்ஸ் ஆன் லிமிட். ஸோ லிமிட்டை பேஸ் பண்ணி என்னென்ன தியரம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். let f and g be two functions whose limits at z naught exist. ஸோ fgங்கிற டூ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. f of z-ஓட லிமிட் வந்து l அண்ட் g of z-ஓட லிமிட் வந்து m. ஸோ அதுதான் இப்படி எழுதியிருக்கோம். லிமிட் z tends to z naught f of z equal to l and limit z tends to z naught g of z equal to m அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதோட அடிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட் z tends to z naught f of z plus or minus g of z equal to l plus or minus m. ஸோ அந்த லிமிட்டை வந்து அப்படியே என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா l plus m, மைனஸாக இருந்ததுன்னா l minus m. இது வந்து லிமிட் z tends to z naught f of z into g of z equal to l into m. ஸோ அதோட மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனுக்கும் வந்து என்ன ஆகுது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ லிமிட்டை வந்து எப்படி எழுதலாம் அதோட லிமிட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் l into m அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபங்க்ஷனோட டிவிஷனுக்கும் வந்து என்ன லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் z tends to z naught f of z by g of z equal to l by m where m not equal to 0. ஸோ டினாமினேட்டர் வந்து not equal to 0 இந்த கண்டிஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் if limit z tends to z naught f of z equal to l then limit z tends to z naught f of z bar வந்து என்ன எழுதணும் அப்படின்னா l bar. ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வருது அதே தான் அப்படியே வந்து லிமிட்டுக்கும் அப்ளை பண்ணுறோம். f of z the whole bar அப்படின்னா லிமிட்டுக்கும் என்ன l bar அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி லிமிட் z tends to z naught f of z equal to l then limit z tends to z naught modulus of f of z வந்து என்ன modulus l, அதோட லிமிட் வந்து modulus l அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ரியல் பார்ட் ஆஃப் லிமிட் z tends to z naught ரியல் பார்ட் ஆஃப் f of z க்கு வந்து லிமிட் என்ன ரியல் பார்ட் ஆஃப் l. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் f of z க்கு வந்து z tends to z naught அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது இமேஜினரி பார்ட் ஆஃப் l. ஸோ இதோட லிமிட் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் l. ஸோ எப்போதுமே லிமிட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஓகேவா. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து மோர் தென் ஒன் லிமிட் பாயிண்ட் இருக்காது. லிமிட் வந்து எப்பொழுதுமே வந்து என்ன சொன்னாக்கா யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிமிட் இஸ் ஆல்வேஸ் யூனிக் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மோர் தென் ஒன் லிமிட் பாயிண்ட்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இது வந்து PGTRB 2002-3 கேட்ட கொஷின். லிமிட் z tends to 2 z square minus 4 by z minus 2. ஸோ இது வந்து a square minus b squared ஃபார்மில் இருக்கா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் a plus b into a minus bனா z plus 2 into z minus 2ன்னு போடுவோம். ஸோ டினாமினேட்டரில் ஒரு z minus 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா z plus 2 இருக்கும். ஸோ z tends to 2 அப்ளை பண்ணால் என்ன வரும் இங்கே z பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 plus 2 we can get 4. ஸோ ஒரு ஃபைனைட் லிமிட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ இது வந்து PGTRB கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லிமிட் z tends to 2i 2x plus iy squared the whole square. ஸோ லிமிட் z tends to 2i அப்படின்னா என்ன z-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் x plus iy-ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 2i-ங்கிறது என்ன இமேஜினரி டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ x tends to 0 and y tends to 2 அது அந்த மீனிங். ஓகேவா. 2x plus iy squared the whole squared. ஸோ z-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் x plus iy tends to இதை வந்து 0 plus 2i அப்படின்னு எழுதிக்கிறேன் கன்வீனியன்ட்டுக்காக. x tends to 0 and y tends to 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டேர்முக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆகிடும். y tends to 2 அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும் 2 squared 4ன்னு வந்துடும். ஸோ ஹோல் ஸ்கொயர் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ 4i ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 i ஸ்கொயர் வேல்யூ வந்து என்ன -1. ஸோ -16 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து லிமிட் z tends to pi z minus pi divided by z into sin z. ஸோ இது வந்து PGTRB கொஷின் 2005-6 கேட்ட கொஷின்.
ஸோ லிமிட் இஸ் டென்ஸ் டு பை அப்படிங்கும்போது இங்கே பை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், பை மைனஸ் பை 0 ஆகிடும். டினாமினேட்டர்லையும் பை சப்ஸ்டியூட் பண்ணால் பை சைன் பையோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக 0/0 ஃபார்மில் வந்துடும். ஸோ எப்போதுமே நம்மளுக்கு வந்து 0 லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எல்ஹாஸ்பிட்டல் ரூல்னா டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், நியூமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டை சேம் லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். அதுதான் வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல். இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். பை வந்து கான்ஸ்டன்ட்களில் 0 ஆகிடும். ஸோ நியூமினேட்டரில் வந்து 1 வந்துடுது. டினாமினேட்டில் வந்து இசட் சைன் இசட் இருக்கிறதுனால இது வந்து யூவி மெத்தடில் போடணும். ஸோ இசட் வச்சுட்டு சைன் இசட் பண்ணிங்கன்னா இசட் இன்ட்டு காஸ் இசட் அப்படின்னு வரும். ப்ளஸ் சைன் இசட் வச்சுட்டு இசட்டை பண்ணோம் அப்படின்னா 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் வந்துருமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இசடென்ஸ் டு பை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1/π cos π ப்ளஸ் சைன் பை அப்படின்னு வந்துடும். சைன் பையோட வேல்யூ 0ன்னு தெரியும் நமக்கு, காஸ் பையோட வேல்யூ -1. ஸோ இங்கே ஒரு பை இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன வந்துடும், -π. ஸோ -1/π தான் ஆன்சர். இது வந்து ஒரு PGTRB கொஷின். லிமிட் இசடென்ஸ் டு 1 + i z² - 5z + 10 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், x + iy டென்ஸ் டு 1 + i. ஸோ என்ன அர்த்தம், இங்கே ரியல் பார்ட் வந்து என்ன இருக்கும், 1. ஸோ x டென்ஸ் டு 1 அண்ட் y டென்ஸ் டு 1. ஸோ z² - 5z + 10 லிமிட் x டென்ஸ் டு 1 அண்ட் y டென்ஸ் டு 1. இந்த டேர்ம் என்ன, z² பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம், x + iy the whole square -5 × x + iy + 10. ஸோ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 1 அண்ட் y டென்ஸ் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே 1 + i the whole square -5 × 1 + i + 10. ஸோ இதில் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 1² is always 1 அண்ட் ப்ளஸ் i² போது -1 வந்துடும். ப்ளஸ் 2i அப்படின்னு a + b the whole square ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். -5 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். -5i + 10. ஸோ 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 10 - 5 5 -5i + 2i we can get -3i. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5 - 3i. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். லிமிட் இசடென்ஸ் டு -i z bar plus z squared divided by 1 - z bar equal to -1. ஸோ இந்த சம் வந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். இங்கே z tends to -i னா என்ன வரும், x + iy tends to 0 - i ன்னு எழுதிட்டீங்களா. ஸோ x tends to 0 அண்ட் y tends to -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். z bar அப்படிங்கிறத x - iy ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2001 PGTRBல கேட்ட கொஸ்டின். So find the limit of the set 3 + 2ni divided by n + 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா n வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், நியூமரேட்டரில் வந்து n காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3/n + 2iன்னு வந்துடும். டினாமினேட்டரில் என்ன காமனாக எடுத்தோம்னா 1 + 1/n அப்படின்னு வரும். ஸோ n கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், 3/∞ என்னன்னு இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து 1 வந்துடும் ப்ளஸ் 1/∞ இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 2i டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2i. ஸோ இதுவும் ஒரு PGTRB கொஷின். நெக்ஸ்ட்டு 7th question. The function f of z equal to z bar by z does not have a limit as z tends to 0. So apply பண்ணி பார்க்கலாமா. limit z tends to 0 f of z equal to limit z tends to 0 f of z வந்து என்ன கொடுத்துருக்காங்க, z bar by z. So z bar அப்படின்னா என்ன, x - iy. zங்கிறது x + iy. ஸோ நான் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா x tends to 0 அண்ட் y tends to mx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்ளை பண்ணோம்னா லிமிட் x tends to 0 x - i இன்ட்டு ஒய்க்கு பதிலாக mx சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹியர் x + i இன்ட்டு mx. ஸோ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா 1 - im வந்துடும். டினாமினேட்டர்லேயும் வந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா 1 + im வந்துடும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுனா ரிமைனிங் 1 - im/1 + imனு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எம்க்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டலாக இந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு எம் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணும்போதும் இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிமிட்டுங்கிறது எப்போதுமே யூனிக்காக தான் இருக்கும். லிமிட் வந்து ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கும். எம்முக்கு வந்து வேல்யூஸ் வேறு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வேறு லிமிட் கிடைக்கும். அப்போ இது வந்து ராங். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா the limit of f of z வந்து does not exist at z equal to 0. ஸோ இது மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் x + iy சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு y equal to mx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா. ஸோ y equal to mxன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெறும் எக்ஸ் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிட்டு எம் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. சப்போஸ் கேன்சல் ஆகாமல் எக்ஸ் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th சம் வந்து
2003-4ல கேட்ட கொஷின் PGTRB கொஷின் f of z equal to real part of z divided by modulus z when z not equal to 0 and z equal to 0 இருக்கும்போது 0. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z நமக்கு என்ன தெரியும், zல வந்து எது ரியல் பார்ட்டு x தான். ஓகேவா? ஸோ லிமிட் z tends to 0 f of z equal to f of z என்ன ரியல் பார்ட் ஆஃப் z by modulus z. ஸோ மாடுலஸ் இசட்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் இதெல்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மாடுலஸ் இசட் வேல்யூஸ்லாம். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுங்கிறது எக்ஸு அண்ட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 0 அண்ட் ஒய் டென்ஸ் டு mx சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ரூட்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுக்கும்போது வெளியில் காமனாக எடுக்கும்போது எக்ஸ்ன்னு வந்துருமா. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 1 by root of 1 plus m square. ஸோ சேம் அதே தான். ஸோ எம்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லிமிட்டும் வந்து டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ராங். அதனால இங்கேயும் வந்து லிமிட் வந்து என்ன டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த சம் கொடுத்துட்டு இது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுவும் ஒரு PGTRB கொஷின். நெக்ஸ்ட்டு f of z equal to modulus z square is a function. The limit exists at z equal to 0. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட்னா எப்படி எழுதுவோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். சப்போஸ் நம்ம ஒய் ஈக்குவல் டு mx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது, எக்ஸ் வந்து கேன்சல் ஆகாது இருக்கும். அதனால இதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். The following functions do not have limit at z tends to 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன ஆகாது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து y ஈக்குவல் டு mx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும், வெறும் m டேர்ம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் m have டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அதனால வந்து இது என்ன லிமிட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. டோட்டலாக ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து does not have a limit. Next வந்து limit at infinity. ஸோ இதுவும் வந்து ஒரு PGTRB கொஷின் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் லிமிட் n tends to infinity zn equal to a. அதாவது இந்த ஃபங்க்ஷன் zn வந்து n tends to infinity போடும்போது நமக்கு லிமிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா a. தென் லிமிட் n tends to infinity z1 plus z2 plus and so on plus zn by n போட்டால் அதுக்கும் வந்து லிமிட் வந்து என்ன a தான். அதாவது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட் ஆஃப் எல்னா லிமிட்டும் வந்து என்ன ஆச்சுனாக்கா ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட லிமிட் வந்து ரியல் பார்ட் ஆஃப் எல். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்னா மாடுலஸ் எல்னு போடுறோம்ல, அதே மாதிரி இங்கே a/n அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. a/n போடக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு ஃபங்க்ஷனோட அரித்மெட்டிக் மீனுக்கும் வந்து என்ன ஆச்சுனாக்கா சேம் அதே பாயிண்ட்டுக்கு தான் வந்து என்ன ஆகும், லிமிட் போகும். ஓகேவா? அப்போ லிமிட் இஸ் n tends to infinity zn equal to a-வா இருந்துச்சுன்னா அதில் அரித்மெட்டிக் மீன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் இங்கே இது மாதிரி கொடுக்காம z1 plus z2 plus and so on plus zn by n கொடுக்காம அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் கொடுக்கலாம். ஓகேவா? வேர்டிங்ஸில் கொடுத்தாலும் அது வந்து எங்கே தான் லிமிட் போகும் அப்படின்னா ஏன்னு தான் போடணும், a/n அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். இதுவும் ஒரு PGTRB கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இஃப் த லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இசட் நாட்டுங்கிற பாயிண்டில் ஒரு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் வந்து என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் நாட். அதோட லிமிட் வந்து என்னன்னா எஃப் ஆஃப் இசட் நாட். தென் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் நாட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுனாலே அந்த ஃபங்க்ஷனை என்ன சொல்லிடலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ்குள்ள டெஃபினேஷன். ஆர் அனதர் டெஃபினேஷன் வந்து இது இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம லிமிட்டுக்கு சொன்னோம் இல்லையா, அதே டெஃபினேஷன் லிமிட்டுக்குள்ளே டெஃபினேஷன் அதை யூஸ் பண்ணியும் கண்டினியூஸ்க்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸில் உள்ள தியரம்ஸ் இதெல்லாம். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் அட் இசட் நாட். டூ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே 2 ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூஸ் அட் இசட் நாட். இசட் நாட்ங்கிற பாயிண்டில் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தென் எஃப் ப்ளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, எஃப் ஜி, எஃப் பார் ஆர் கண்டினியூஸ் அட் இசட் நாட். ஸோ அதோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட் இசட் நாட். அண்ட் எஃப் பை ஜி இஸ் கண்டினியூஸ், அதோட டிவிஷன் ஃபங்க்ஷனும் வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் தென் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஜி ஆஃப் இசட் நாட் நாட் ஈக்குவல் டு 0.
எப்போதுமே வந்து f by g இது மாதிரி டிவிஷனில் போடும்போது நம்மளுக்கு என்ன டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிற கண்டிஷன் வந்து எழுதணும் ஓகேவா g of z அந்த பாயிண்ட்டில் வந்து g of z நாட் வந்து என்ன ஆச்சுனாக்கா நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனில் வந்து இப்போ f by g is continuous at z நாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அண்ட் f by g is continuous at z நாட் if g of z நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா next if f is continuous at z naught then modulus f is also continuous at z naught so அதோட modulus ஃபங்க்ஷனும் வந்து என்னவா இருக்கும் அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸா இருக்கும் next if f is continuous at z naught if and only if real part of f and imaginary part of f are continuous at z naught so இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க if and only if கண்டிஷன்ங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதோட ரியல் பார்ட் ஆஃப் எஃப் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் வந்து கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட் சப்போஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் இது வந்து இஃப் அண்ட் ஒன் இஃப் கண்டிஷன் நெக்ஸ்ட்டு எனி பாலினாமியல் p of z is continuous then the rational function p of z by q of z is continuous at all points where q of z not equal to 0 ஸோ எந்த ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் பாலினாமியல் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் அது மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும் தென் த ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பி ஆஃப் இசட் பை கியூ ஆஃப் இசட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும் அட் ஆல் பாயிண்ட்ஸ் வேறு நம்மளுக்கு என்ன கண்டிஷன் டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஆல்ரெடி வந்து என்ன லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு பார்த்துருக்கோம் இல்லையா ரியல் பார்ட் ஆஃப் இசட் பை மாடுலஸ் இசட் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுக்கு வந்து என்ன கிடையாது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது இதுவும் ஆல்ரெடி ஒரு டிஆர்பி கொஷின் சொல்லியிருக்கேன் ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது என்னவா இருக்காது கண்டினியூஸாக இருக்காது ஸோ இது வந்து என்ன இஸ் நாட் கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பை மாடுலஸ் இசட் இஃப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ இஃப் இசட் ஈக்குவல் ஜீரோ இதுவும் வந்து என்ன அப்படின்னாக்கா நாட் கண்டினியூஸ் at z equal to 0 so y க்கு பதிலாக mx z வந்து x plus iy ன்னு எடுத்துக்கோங்க மாடுலஸ் z வந்து root of x square plus y square and then y க்கு பதிலாக mx substitute பண்ணோம் அப்படின்னா x values cancel ஆகி in terms of mல வரும் so different values of m have different limitsங்கிறதுனால லிமிட் வந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே யூனிக்காக தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம் பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் கிடைக்கும்னு வரதுனால நமக்கு என்ன ஆகாது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது இது கண்டினியூஸாக இருக்காது ஓகேவா next modulus z is continuous at z equal to 0 and இது வந்து f of z equal to x plus y the whole square by x square plus y square இதுவும் வந்து என்ன அப்படின்னாக்கா is not continuous at z equal to 0 ஏன்னா இதுலேயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து y equal to mx சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் லிமிட் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் mக்கு டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் யூனிக்காக இருக்காது லிமிட் வந்து நிறைய லிமிட்ஸ் கிடைக்கிறதுனால இது வந்து என்ன கிடையாது கண்டினியூஸாக இருக்காது நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் when f of z not equal to infinity then the function f of z is not continuous at z equal to z naught ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லுவோம் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ லிமிட் இசடென்ஸ் டு இசட் நாட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது லிமிட் இசடென்ஸ் டு எஃப் ஆஃப் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாட் கண்டினியூஸ் ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா ஸோ ஒரு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் லிமிட் இசடென்ஸ் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் லிமிட் கிடைக்கணும் சப்போஸ் 1/0 அப்படின்னு வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது கண்டினியூஸ் கிடையாது அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z இஸ் நாட் கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு 0 எந்த பாயிண்ட்லனா இசட் ஈக்குவல் டு 0 ஏன்னா இசட்டுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும் 1/0 we can get infinity suppose z tends to z equal to 1 substitute பண்ணா இது வந்து என்ன continuous தான் ஓகேவா at z equal to 0 ல மட்டும் தான் வந்து என்ன is not continuous but z equal to 2 or z equal to 1 வேற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் வந்து என்ன ஒரு ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ அப்போல்லாம் வந்து இது வந்து என்ன அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஓகேவா சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா அது ராங் 3z - 5 வந்து என்ன அப்படின்னாக்கா இஸ் கண்டினியூஸ் அட் z ஈக்குவல் டு 2 ஸோ z டென்ஸ் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 3 2s are 6 6 - 5 1ன்னு வந்துடும் ஸோ ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது therefore f of z equal to 3z5 வந்து என்ன கண்டினியூஸ் பட் எப்போ வந்து கண்டினியூஸாக இருக்காது அட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு போட்டோன்னா இங்கே வந்து இந்த இசட்டுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 3 × இன்ஃபினிட்டி 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 -5 இன்ஃபினிட்டின்னு வந்துடும் ஸோ அட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா நாட் கண்டினியூஸ்
நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள். The necessary and sufficient condition that the function f of z equal to u plus iv be continuous if the function u and v are continuous. f of z equal to u plus iv இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தியரம். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.